இலங்கை மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களிலும் வசிக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். துரைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் நாங்கள் துரைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் ஒரு துறையில் நல்லதொரு நிலையிலிருந்து மக்களுக்கு சேவையாற்றிய ஒரு மனிதரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். 74 வயதுடைய ஒரு கலைஞன், இவரை கலைஞன் என்று கூறலாம். அது மட்டுமில்லை, தொலைத்தொடர்பு இலாகாவில் கூட பணியாற்றி இருக்கின்றார். குறிப்பாக இந்த 74 வருட வாழ்க்கையில் எவ்வாறான சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இவர் மூலமாகவே நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த துரைக்கு அப்பால் அவர் வேறு யாருமில்லை, அருளப்பு பேக்மென் ஜெயராஜா என்கிற மனிதரை தான் நாங்கள் இன்றைய நாளில் துரைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகின்றோம். குறிப்பாக இவர் இந்த கலை வாழ்க்கை மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பொழுது எவ்வாறான சவால்கள் இவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அவருடைய இந்த இளமை காலம், பாடசாலை வாழ்க்கை, அவ்வாறான திருமண வாழ்க்கை போன்ற அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற பல சம்பவங்களை அவர் மூலமாகவே நாங்கள் பார்க்க போகணும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் அருளப்பு பேக்மென் ஜெயராஜா. உங்களுடைய பெயர் அருளப்பு பேக்மென் ஜெயராஜா. இந்த பெயர் உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன ஐயா? இது எங்கட அந்த மத கலாச்சாரத்தின்படி அந்த முந்தி பெயர் வைக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் அச்சர்கள் அவர்களுடைய பெயர்களை தான் தெரிஞ்செடுத்து வைப்பினோம். ஆனால் எனக்கு அது பெரிய ஒரு தரடி. இந்த பெயரால் நான் சில ஆஃபீஸுகளில் போய் சொன்னால் ஒர்க் பண்ணா, அடே உண்ட பேரை சொல்லி பேர்க்மேன் சரி உண்ட பேரை சொல்லலான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் பேர்க்மேன் இல்லைன்னு இப்போ நான் ஸ்பெல்லிங் பண்ணி காட்டினா அப்புறம் தான் அப்படி எழுதுவாங்க. அப்படி எனக்கு போகிற இடமே இல்லை. அவருக்கு ஒருக்கா பொலிஸ் இல்லைன்னா பிடிச்சி அடிக்க வந்துதான். அப்படி அந்த பிரச்சனைகளுக்கு கூட இருந்தது. இந்த என்ன காரணத்துக்கான இந்த போலீஸ் நிலையத்தில் உங்களுக்கு அந்த இதுங்கோ இல்லை, அந்த அந்த என்ற பேர் பேர்க்மேன் என்றால் அவங்களுக்கு அது நான் சொல்லேங்க வேலை செய்கிற ஒரு மனிதன், நீ வேலைக்காரன் தான், நான் உண்ட பேரை சொல்லடா அப்படின்ற பேரை வாங்குறேன். அப்போ நான் சொல்கிறது பேர் ஸ்பெல்லிங் பண்ணுவேன், BERKMN. அப்போ அதுக்கப்புறம் தான் சரி என்றுட்டு அந்த பேரால் நான் எனக்கு எங்களோட மாமி தான் அந்த பேரை வச்சவோ. நான் போய் அவன் திட்டுறது, எங்களோட பேரை வச்சு விட்டியல் நான் இன்றைக்கு எல்லா இடமும் பேச்சு வாங்குறேன்ட்டு. அப்படி அந்த பேர் எங்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்தது. அந்த ஜெயராஜான்றது எங்கள் வீட்டு பாவனைக்கு அந்த எங்களுக்குள்ள ஒரு 2 பேர் வைக்கிறவன் உண்டு. மற்றது இந்த ஜெயராஜான்றது வீட்டு பாவனைக்காக வேண்டியும் அதுதான் எங்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுற. அந்த ஜெயராஜான்றது தான் கூடுதலாக வெளியில் வந்தது. இந்த பிறகு இந்த நாடகங்கள் அதற்கு புறம் வந்தது. சரி, உங்களுடைய இந்த பாடசாலை நண்பர்கள் உங்களை எப்படி அழைப்பார்கள்? பாடசாலை நண்பர்கள் எனக்கு மிக கூடுதலாக என்னோட நல்ல நெருக்கம். அதை அநேகமாக எனக்கு பாசவூருக்குள்ளான் நண்பர்கள் கூட. ஏன்னாண்டா அதை குடும்பத்துறையில் படித்தால் பாசவூருக்குள்ளே எனக்கு நண்பர்கள் கூட. இப்போவும் அவர்கள் எனக்கு ஒரு நண்பர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை நண்பர்கள் உங்களை இந்த படிக்கிற காலத்தில், பாடசாலை வாழ்க்கை காலத்தில் உங்களை பேர்க்மேன் என்று கூப்பிடணுமா அல்லது ஜெயராஜா? இல்லை, பேர்க்மேன் தான். அது இந்த பேர் பள்ளிக்கூடங்கள் மட்டங்கள் எல்லாம் பேர்க்மேன் தான். அதுலேயும் ஒரு மாற்றமும் இல்லை. அந்த வீட்டு வளங்களுக்கு மட்டும் அது ஜெயராஜா தான். ஆனால் மற்றபடி இப்போ நண்பர்கள் எல்லாருமே நம்ம பேர்க்மேன் தான் கூப்பிடுவோம். சரி, உங்களுடைய உங்களோட அம்மா அப்பாக்களோட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அல்லது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், அந்த இளமக்கால வாழ்க்கை என்பது உண்மையிலேயே அறியாத பருவத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது அப்படி சொல்லியிருக்கல. அப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இனி சந்திக்கவும் மாட்டோம், சந்தித்ததும் இல்லை. தாய் தப்பன் எங்களை வளர்த்த அன்பும் பாசமும் இனி அந்த ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு கொஞ்சம் முரண்பாடு மட்டும் கொண்டு போய் படுத்தாலும் அம்மா தலையை தடவி சாப்பிட்றான்னு சொல்லி எங்கள் வயலில் அன்பாக எங்களை வளர்த்தவை. அதுகள் போனதோடு எங்களுக்கு அது ஒரு பெரிய கவலை, மாபெரும் கவலைன்னு தான் சொல்லணும்.
சரி, அப்படி நீங்கள் உங்களோட அம்மா அப்பாக்களோட அப்படி என்ன காரணங்களுக்காக அவைக்கும் உங்களுக்கு முடியல அந்த முரண்பாடு வந்துருக்கு சின்ன வயசில்? அது நாங்கள் செய்கிற தெருக்கூத்துகள், அந்த அவை செய்யப்படாததை நாங்கள் செய்து போடுவோம். படத்துக்கு போகாது என்றால் நாங்கள் களவாக போவோம். அந்த களவாக போகிறதுக்கு அம்மா கோழி அடை வச்சு அந்த முட்டை, அந்த முட்டையை எடுத்து களவாக விற்று போட்டு படத்துக்கு போயிடுவோம். அப்போ அது வந்தோடனே எங்களுக்கு அடிதான். அது அந்த பிரச்சனையிலே படுத்தா பிறகு வந்து அவைய சமாதானம் பண்ணி எங்களை அப்படி முட்டையை களவெடுத்து விற்றும் படம் பார்த்துருக்குறோம். நீங்கள் மட்டுமே இல்லை உங்களுடைய சகோதரங்கள் எல்லாரும்? இல்லை, நாங்கள் வேறு நண்பர்களாக சேர்ந்து தான் செய்கிறோம். உங்களை குடும்பத்தில் உங்களை அம்மா உங்களை கண்டித்து வளர்த்ததா இல்லை உங்களோட அப்பா உங்களை கண்டித்து வளர்த்தது கூடவா? அப்பா தான் எங்களை கண்டிப்பு கூட. அவர் கூப்பிட்டு டே என்று சொன்னால் நாங்கள் அங்கே அசையலாது. ஆனால் முன்பு அவற்ற நிர்வாகத்தில் வளர்ந்தபடியாக தான் நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஒரு முன் உதாரணமாக வளர்ந்துருக்கிறேன்றதை சொல்லலாம். தந்தையினுடைய கட்டுப்பாடு, அவருடைய கட்டுப்பாடு மிகவும் இறுக்கமாக தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அப்போ இந்த மனுஷனுடைய நின்று இருக்கிறன்ற அப்படி ஒரு அரியண்டமும் மாறுது. ஆனால் அது பிறகு இப்போ யோசிக்க அவர் அப்படி இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்கல. ஆனால் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் உங்களோட அப்பாட்ட கண்டிப்பாக அல்லது உங்களோட அப்பா கட்டுப்பாடாக உங்களை வளர்த்ததுக்கும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்பாடாக அப்படி நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க. உங்களோட அப்பா உங்களை வளர்த்ததை போல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வளர்த்துருக்கிறீங்களா? நான் அப்படி வளர்க்கல. வளர்க்குறதுக்கு அந்த எங்கட காலகட்டங்கள் வேறு, இந்த பிள்ளைகளோட காலகட்டங்கள் வேறு. அப்படி நாங்கள் கொஞ்சம் கடுமையாக நின்றால் அதுகள் தங்கட முடிவுகளை மாற்றியும் போடுங்கள். அதனால் கொஞ்சம் அன்பாகத்தான் நாங்கள் கொண்டு அவைகள் ஒரு 5 பேரில் மூத்தவனை நான் படிப்பிச்சு சென்ட் ஜோன்ஸ் பதையும் படிப்பிச்சது. அவனை ஒரு டாக்டராகணும்னு விரும்பினான். அந்த நாட்டு பிரச்சனை ஒன்று வந்ததால் அவனை இங்கே வச்சிருக்க இல்லாமல் போச்சு. அப்போ அதனால் நாங்கள் பிடிச்சி சுவிச்சுக்கு அனுப்பிவிட்டோம். அதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைகள்னாலேயும் நான் படிப்பிக்க வேணுமென்றதுக்காக வேண்டி பல்கலைக்கழகம் வரையும் அவைகளை ஏற்றி இறக்கி டீச்சராக்குனான். அவைகளும் இப்போ திருமண வாழ்க்கைன்ற தாங்கள் விரும்பின ஆக்கள் செய்ய வேணுமென்று விரும்பினதால் அதுகள் அந்த உத்தியோகத்தையும் விட்டு போட்டு இப்போ 2 பேர் லண்டன்லேயும் ஒரு ஆள் ஜெர்மன்லேயும் இருக்கிறாள். ஒரு ஆள் இங்கே படிப்பிக்கிறாள். அவள் மட்டும் அந்த எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றால் எங்களுக்கு அது மூத்த பொம்பளை பிள்ளை. அவள் இப்போ நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறா. அவள் தன்னுடைய உத்தியோகத்தை விட்டுட்டு போகணுமென்று பிறகு ஒரு காலகட்டத்தில் யோசித்தவள். அப்போ நான் பேசினேன், எல்லோரும் போய் எங்கே என்ன பொரியலாம், அங்கே கூப்பங்களவை பொரியலாம், பிங்காங்களவை பொரியலாம் என்று சொல்லி இப்போ இன்றைக்கு அவள் யோசிக்கிறாள். தான் இப்படி இருந்தபடியால் நான் இன்றைக்கு அப்பான முடிவு தன்னை ஒரு நல்ல நிலையில் வச்சிருக்கேன். நல்ல இந்த முடிவுக்கு தான் நல்லபடியாக வாழ்கிறேன். நான் உண்மையில் அவள் இப்போ ஒரு 2 வீடு கட்டி நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு வந்த கணவன் அதுவும் அவவும் காதல். நான் இந்த காதலை நான் தடை பண்ணல ஒரு பிள்ளை. ஏனென்றா நீங்களும் காதலிச்சு தானே திருமணம் அது அப்போ நான் தடை பண்ணல. அப்போ அந்த கணவன் ரெனியோப்ரிக்கல் கண்ணாடி கடை அந்த பல்லுகள் அதுகள் இதுன்றவர் நல்ல நேர்மையான ஒரு பையன். அந்த பையன் வந்து வாய்ச்சது ஒரு நல்லதாக போச்சு. சரி, ஆனால் உங்களுடைய சகோதரங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அதாவது வந்து நான் நினைக்கின்றேன் நீங்கள் 4 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளை கடைசி தங்கச்சி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு செல்ல தங்கச்சியாக இருந்திருக்கா, சகோதரியாக இருந்திருக்கிறா. உங்களோட சகோதரங்களோட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன காரணத்துக்காக உங்களுக்கு உங்களோட சகோதர சண்டைகள், அந்த செல்ல சண்டைகள், சகோதர சண்டைகள், விட்டு கொடுப்புகள், அந்த அனுபவம் வந்து உண்மையில் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்க்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும், அடிபடுறது அல்லது செல்லமாக சண்டை பிடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை வந்து நீங்கள் ஒரு நினைச்சு பார்க்க உண்மையிலே கவலையாக இருக்கு, மிக பெருங்கவலை. அப்போ நாங்கள் சகோதரமே
என்னத்தை செய்தாலும் உண்டை தான் செய்வோம். இப்போ ஏதாவது நாங்கள் சில இந்த ப்ரோக்ராமுகள் செய்கிற மாதிரியே நம்ம வெளியில் பார்த்துட்டு வந்து அதை வீட்டில் செய்யணுமெண்டா நாங்கள் 4 பேருமா சேர்ந்து ஒவ்வொரு பாத்திரமாக போட்டு உடுப்புகளை கட்டி அப்படி ஒரு நாடகமாக நடித்து பார்க்குறது. அப்படி நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு காலம். இப்போ அந்த பிள்ளை ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படி இல்லை, அதுனாலும் ஒற்றுமையாக தான் இருக்குதல். ஆனால் இல்லை இந்த வேறு சமுதாயத்துக்கெல்லாம் பார்க்கல சரியான முரண்பாடுகள் நடக்கும். உண்மைதான். சகோதர சண்டையை வந்து பெரிய சண்டை, சரியான முரண்பாடு. அதுகளை நான் யோசிக்கிறது, இதுகளை பார்க்க இந்த பிள்ளைகள் எவ்வளவோ முன்னேற்றம் உண்டு. உங்கள்கிட்ட சகோதரங்களுக்குள்ள நீங்கள் எத்தனையாவது பிள்ளை? நான் 3வது. உங்களை மூத்த அண்ணா அவர் பப்ளிக் லைப்ரரியில் பைண்டராக புத்தகம் கட்டுற பைண்டராக ஒர்க் பண்ணுறவர். அவர் இப்போ பெஞ்சன். அவர் இப்போ அல்லப்பட்டியில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் நடல் கஷ்டம்தான். மற்றவர் முனிசிபாலிட்டியில் காப்பன்ட்ரியாக வேலை செய்தவர். அவர் காலமாகிட்டார். பிறகு தம்பி அவன் ஜெர்மனில் இப்போ அவர் டெலிகாமெல்லாம் அவரும் வேலை செய்தவர். அவர் இப்போ அதை விட்டுட்டு ஜெர்மனுக்கு போயிட்டார். ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறார். உங்களோட சகோதரி என்ன செய்கிறார்? சகோதரியும் ஜெர்மன்லான்னு இருக்கிறா. எங்களோட சகோதரி வந்து ஜெர்மனில் அவன் ஒரு விரும்பினவ. அதுக்கு நாங்கள் ஓகே பண்ணி அதையும் செய்து வச்சிட்டோம். இப்போ அவைகளும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஜெர்மனில். ஆனால் உங்களுடைய இந்த சகோதரர், அதாவது உங்களோட எத்தனை வயசில் உங்களோட 2வது அண்ணா காலம் போயிருக்கிறாங்க? 2வது அண்ணா காலம் போய்க்குள்ள ஒரு 60 வயது இருக்கு. அவர் கொஞ்சம் தண்ணிகள் கொஞ்சம் கூட பாவிச்சிட்டார். அது ரகசியமாக அது வீட்டில் அவருக்கு அந்த செல்வம் இருந்தது. அப்போ வீட்டில் தேத்தனையும் குடிக்கணும், அந்த சீனிகளை கூட பாவிக்க கூடாதுன்றாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் மக்கள் அதுகள் கொஞ்சம் கண்டிப்பாக நின்ற உடனே அவர் ரகசியமாக வந்து இந்த கடையில் சூடாக அது இனிப்பு சாப்பாடுகள்லாம் கூடுதலாக இங்கே சாப்பிட்றேன். அப்போ நான் பேசுகிறேன், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறா என்று கேட்டார். அடே, நாங்கள் எத்தனை காலத்துக்கு இருக்கிறது இருக்கின்றனே சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் என்று சொல்லுவார். உங்களோட இந்த பாடசாலை வாழ்க்கை, பெர்க்மேன் ஜெயராஜா பாடசாலை மாணவனான அந்த காலகட்டத்துக்கு நாங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பெர்க்மேன் ஜெயராஜாண்டேக்க ஒரு 74 வயசு ஒரு நிரம்பி ஒரு மக்களுக்கு ஒரு வழிகாட்டுற ஒரு மனிதராக இருக்கிறது. ஆனால் பெர்க்மேன் ஜெயராஜா பாடசாலை காலத்தில் ஒரு மாணவன். அந்த பாடசாலை காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பாடசாலை காலத்துலேருந்தேக்க நான் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து படிக்கிற அந்த காலத்தில் வந்து பாலர் பாடசாலையாண்டு இருந்ததா அல்லது அறிவறியாண்டு இருந்தது? அறிவறி வகுப்பு. அப்போ என்ன அந்த மாடுகள் ஆடுகளை இழுத்துண்டு போன மாதிரி தான் இழுத்துண்டு போகணும். அது விருப்பமின்றாது. அப்படி இழுத்து கொண்டு போய் அங்கே பள்ளிக்கூடத்தை டீச்சர்கிட்ட கையில் கொடுத்தா இப்போ இந்த அந்த பயத்தில் அந்த பிடம்பு பயத்தில் அப்படியே குந்திடுறது. அப்படி இருந்து வந்து அப்போ தமிழ் கவர்மெண்ட் ஒன்று இருந்தது. இப்போ 2 3 அப்போ அது புறம்பே இருந்தது. அப்போ அதில் இருந்துட்டு அப்போ அந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே ஆம்பளைகள் படிக்கிறார். பொம்பளை பள்ளிக்கூடம் தானே. அப்போ அந்த முன்னுக்கத்தை சின்ன வயசுகளில் இருந்துட்டு அவன் பிறகு எடுக்காயிரு. பிறகு நான் வந்து சென்ட் சார்ல்ஸில் சேர்ந்தேன். சென்ட் சார்ல்ஸில் சேர்ந்தால் அப்போ இருக்கு அதில் அவ்வளோ அந்த படிப்புகள் எந்த காணாது, எல்லாம் விளையாடி கொண்டு நிற்கிறாங்க, மிஸ்பாதி பண்ணுறாங்கள்ட்டு. பிறகு என்ன கொண்டே கொழும்புத்துறையில் சென்ட் ஜோசப் காலேஜில். இது எத்தனையாம் ஆண்டு நீங்கள் உங்களோட எத்தனையாம் வகுப்பு படிக்க இந்த சந்தை? இது 3லேருந்து 4 வரையும் சென்ட் சார்ல்ஸில் படித்தேன். இப்போ இந்த 5ஆம் ஆண்டுக்கு அங்கே போயிட்டேன் கொழும்புத்துறை. அங்கே நீங்கள் எத்தனையாம் ஆண்டு மட்டும் நீங்கள் படித்த நீங்கள்? எதுக்கோ நீங்கள் அந்த 5ஆம் ஆண்டுலேருந்து எத்தனையாம் ஆண்டு மட்டும் நீங்கள் படித்த நீங்கள் அந்த பாடசாலையில்? அந்த பாடசாலையில் அங்கே பிறகு நான் எஸ்எஸ்சி வரையும் இருந்தேன் நான். அப்போ அதில் அதுக்கான சிறு கூத்துகள். அது என்னென்னா அப்போ எங்களுக்கு இந்த இதுகள் பாலிக்க இதுகள் தானே
அவன் என்ன செய்கிறது, அவன் நாங்கள் போகிற வாசலுக்கெல்லாம் அந்த வண்டியில் கொண்டு வந்து விட்டுருவான். அப்போ அது மனம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்தோம், 2-3 பொடியெல்லாம் சேர்ந்தால் அந்த இழுத்து கொண்டு போய் கடலுக்கு அங்கால பக்கத்தில் கடல் வண்டியில் தள்ளி போட்டு வந்துடுவோம். அவன் பிரின்சிபலுக்கு ரிப்போர்ட் பண்ணி போடுவான். அப்போ அவர் கூப்பிட்டு, ஏன்டா அவன் தொழிலை கெடுத்த நீங்கள் என்ற எங்களுக்கு பிளாமரத்தோடு கட்டி போய்ட்டு அடியா. அப்போ நாங்கள் சொல்கிறது எங்களால் மனம் தாங்க இல்லாமல் தான் கொண்டு அங்கே விட்டேன். பின்ன பேசி திருப்பி அவனே பேசினார், ஓய் நீர் என்னத்துக்காக இந்த வண்டியில் கொண்டு வந்து செப்பட்ட நீர் இல்லையா, இதுக்கு ஏண்டா கொஞ்சம் தள்ளி விடுறான், அந்த வாசலுக்கே கொண்டு வந்து விட்டேன்னு பேர் எங்களை சமாதானம். அப்படி அந்த இதுகள். அப்போ எங்களுக்கு அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக போய் கொண்டிருந்தார். எந்த விதமான ஒரு எண்ணம் கவலைகள் இல்லாத ஒரு ஒன்றும் இருக்காது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பிரின்சிபல் எங்களில் கண்டிப்போம். அப்போ எங்களுக்கு அங்கால செட்டியார் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அப்போ அதில் நாங்கள் போய் பாடி பண்ணால் அதுகள் இங்கே ரிப்போர்ட் பண்ணி போடுங்க. அப்போ பிரின்சிபல் கூப்பிட்டேன்டா பச்சை மஞ்சள் பார்க்குறீர்கள், பச்சை சிவப்புகள் எல்லாம் பார்க்குறீங்களா வேண்டாண்ட எங்களை பேசுவார். அப்போ நாங்கள் பார்க்குறதில்ல, அவைகள் சிரித்தோடனே நாங்களும் சிரித்து தான் நம்மளாம் போது கொண்டு வந்தேன். இப்படி எங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. அப்படி போய் எனக்கு அந்த நீங்கள் கேட்ட ஞாபகம் பெறுது. வாழ்க்கையில் இந்த ஒரு இழப்பு, இந்த எரும மாட்டில் மழை பெய்த மாதிரி எனக்கு ஆங்கிலம் துப்புரவாகிற மாட்டேன். இந்த ஆங்கிலம் நான் அன்று வடிவாக படிச்சிருந்தேன் என்றால் நான் தொலைபேசி லாகாவில் பரிசோதகர், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இன்றைக்கு ஒரு என்ஜினியராக போயிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த மெமரி இருக்குது, இந்த உடனே பிடிக்கக்கூடிய பவர். ஆனால் என்னால் என்னமோ தெரியலை, அந்த ஆங்கிலம்ன்றது சுத்த சூன்யமாக போயிடுச்சு. துப்புரவாக என்னால் முடியாமல் போயிடுச்சு. டியூஷன்கள் அதுகள் எடுத்துக்கிறான், ஏதோ ஏபிசிடியை சொல்லி போட்டு விட்டுட்டு பராமல் இருப்போமே இல்லையா, 26 எழுத்துந்தான் 26 சொல்லியும் சொல்லி போட்டு இருக்க வேண்டியதான். சரி, இந்த பாடசாலை வாழ்க்கை மேலே நீங்கள் எப்பாவது நீங்கள் உங்களோட பாடசாலை வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? அதாவது நீங்கள் வளர்ந்ததன் பிறகு இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருவதற்கு முன்னர் கூட நீங்கள் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை நினைத்து பார்த்துருக்கின்றீர்களா? பாடசாலை வாழ்க்கை அதான் இப்போ நான் சொன்னேன், அது ஒரு இனிமையான வாழ்க்கை. அப்படி மீண்டும் அந்த பாடசாலை வாழ்க்கை வராதான்னு சிந்திக்கிற அளவுக்கு கூட நாங்கள் யோசிக்கிறது உண்டு. அப்படி பாடசாலை வாழ்க்கையை போல் வாழ்க்கை புற நடைமுறையில் வரவும் மாட்டோம். ஆனால் உங்கள்கிட்ட பாடசாலை வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் நீங்கள் 3 பாடசாலைகள் மாறி படித்திருக்கிறீர்கள். முதலாம் தரம் மட்டும் அடிவரியிலேருந்து முதலாம் தரம் மட்டும் ஒரு பாடசாலை, அதன் பின்னர் ஒரு பாடசாலை 4ஆம் ஆண்டு மட்டும். நான் நினைக்கிறேன் உங்களோட காலகட்டத்தில் அது வகுப்பாக இருந்திருக்கு, 4ஆம் வகுப்பு மட்டும். 4ஆம் வகுப்பு மட்டும். அதன் பின்னர் 5ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் இன்றைய காலத்தில் ஓஎல் என்று சொல்கிற உங்களோட காலகட்டத்தில் எஸ்எஸ்சி, இந்த எஸ்எஸ்சி மட்டும் நீங்கள் ஒரு பாடசாலையில் நீங்கள் படிச்சிருக்கோம். இந்த 3 பாடசாலையிலையும் உங்களுக்கு பிடித்த பாடசாலை அல்லது வாழ்க்கை முறை என்றதை நீங்கள் சொல்லுவீங்க? சென்ட் ஜோசப் காலேஜ் அப்போ அப்படியே துருவாக ஆசிரியராக போகிற அளவுக்கு அங்கே எல்லாம் இருந்தது. ட்ரைனிங் காலேஜ் கூட அங்கே தான் இருந்தது. அப்படியே படித்து அப்படியே டெஸ்ட் பாஸ் பண்ணி அப்படியே அப்போ தியோப்பிள்ளைய தான் ஆண்டவர், அந்த ஃபாதராக இருந்தவர், அவர் ரெக்டராக இருந்தவர். அவர் வந்து கடுமை, அவர் சிரமப்படுத்தால் இன்றைக்கு உடையால் இன்றைக்கு யாருக்கும் முழு உடைய போகுது. அப்படி கண்டிப்பாக எங்களை அந்த பள்ளிக்கூடத்தை போல் அந்த மாசமாரும் அமைஞ்சதை நான் உன்னிடம் காணல. எல்லா பாடத்துக்கும் அருமையான மாசமாக இருந்தவங்க. ஆனால் இந்த ஆங்கிலத்துக்கும் ஒரு அருமையான மாஸ்டர். ஆனால் அது சுத்த சூன்யம். எனக்கு இரும மாட்டில் மழை பெய்த மாதிரி அவர் ஒருக்கா எனக்கு ஏன் உனக்கு ஆங்கிலம் பூர்வதில்லைன்ட்டு ஒருக்கா மேசையை கீழே என்னை ஓட்டி போட்டு மூளை அடி அப்படி கூட அடி வாங்கி இருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு ஏற மாட்டேன்ட்டு அது பிறகுதான் இப்போ அதை நினச்சி கண்ணீர் விட வேண்டிய காலகட்டங்கள் இருந்தது. அதே நேரம் நாங்கள் செய்த தவறு.
ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதாவது நான் இந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பாவோட தாய் தகப்பனோட நீங்கள் இருக்க இந்த சினிமா பார்க்குறதுக்காண்டி அம்மா அந்த முட்டை கோழி முட்டை எடுத்து நீங்கள் எடுத்து விற்றுட்டு சினிமா பார்த்தாரு. வேறு என்ன குடும்பத்தினங்கள் உங்களோட அந்த அம்மா அப்பாக்களோட உங்களோட சகோதரங்களோட இருக்கைக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க? நாங்கள் அவையே பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் அவையே கவலைப்படுத்துகிற அளவுக்கு போகிறே இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த படம்ன்றது ஒரு 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 சரியான ஒரு விருப்பம். நீ போனால் நாங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வர இல்லை, ஒரு 2 மணிக்கு ஒரு படம் போயிட்டு ஒரு 6 மணிக்கு ஒரு படம் இங்கே வந்து அடி வாங்குறோம். எங்களுக்கு தெரியும் எப்படியும் அடிபடத்தான் போகுது, ஒரு அடிபாடு தான் உண்டு. சார், அப்படி நீங்கள் பார்த்த முதல் படம் என்ன படம்? நீங்கள் அப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முதல் பார்த்த படம் உங்களுக்கு நினைவு இருக்குது? என்ன படத்தை நான் முதல் பார்த்தேன்? அது பிச்சைக்காரன் ஒரு படம். அப்போ ஆரம்பத்தில் என்ன படம்? பிச்சைக்காரன். அதில் பார்த்து தான் அப்போ ஐயா தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் அந்த படத்துக்கு. அப்போ சின்ன வயசு அவருக்கும் அந்த படம் நல்ல படம் ஒன்று தான். ஆனால் எங்களுக்கு அது ரசனையில் தானே அப்போ சரியான படம். அதைத்தான் இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுக்கு பிறகு அதாவது முதல் வந்து நீங்கள் பார்க்க அந்த ஆர்வத்தில் பார்த்தது, அர்த்தம் புரியாத வயசில் ஆர்வத்தோடு பார்த்தது தான் திரைப்படம் பிச்சைக்காரன். அதுக்கு பிறகு நீங்கள் உணர்ந்து பார்த்த படம்னா நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? உங்களுக்கு அறிவு அந்த நினைவு தெரிந்ததன் பின்னர் நீங்கள் பார்த்த படம்னா நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? அப்புறம் நான் கொஞ்சம் படம் பார்க்க தான் குறைச்சொண்டு போனோம். ஆனால் எனக்கு அந்த முனைந்து பார்த்த படம் என்றால் 1000ல் ஒருவன், காவல்காரன், இந்த எம்ஜிஆர் படங்கள் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த சண்டைகள் அதுகளுக்கு வேண்டி கொஞ்சம் போய் ஆக்களுக்கு இடிபட்டு சில பேர் சனங்களோட சனங்களாக அங்கே அவங்களுக்கு விழுகிற அடி எங்களுக்கும் விழும். அப்படியும் வாங்கியும் படம் பார்த்துருக்கோம். அது அந்த படங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்போ கொஞ்சம் கூடத்தான். இனி டிராவலில் படம் பார்த்துட்டு வரைக்கல அத்தையும் கல்யாண வீட்டில் வாழை குளியல் முன்னு கட்டியிருந்தா அதில் அந்த 2-3 சீப்பை பிச்சு கொண்டு வந்துடுவோம். அப்படியான சிறுக்கூத்துகளும் இருக்குது. இந்த அந்த அந்த வயதுக்கேற்ற அது குறும்புத்தனை அதுதான். அதை ஒன்றும் செய்யலாது. அவங்க அங்கே கற்றுவாங்க உடுக்குண்டுட்டா டேண்டா நாங்கள் அதுக்கு இளைஞர் அடுத்த சந்தியில் பழத்தை திண்டு முடிச்சிடுவோம். ஒரு 4-5 பேர் தான் போகிறோம். நாங்கள் நடந்தா இல்லாத நீங்கள் என்னத்தில் நடந்து தான் போகிறோம். நாங்கள் அப்போ சைக்கிள் உண்டு. சார், உங்களுக்கு உங்களோட சகோதரங்களில் வந்து மேலே ஒரே ஒரு தங்கச்சியை வந்து நீங்கள் எப்படி உங்களோட தங்கச்சியை நீங்கள் 4 பேரும் எப்படி பார்த்தீங்க? அவள் 4 பேரோடையும் தன்னுடைய விஷயத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி விட்டு கொடுக்க மாட்டாள். எல்லாரோடையும் அப்படி அன்பாக பழங்குற பாவது அது பாசமும் தான் எங்கள்ட. ஆனால் அவள் அந்த எங்களை இப்போ கண்டாலும் ஒருக்கா அழுதுதான் கட்டி பிடிப்பாள். அப்படியான ஒரு பாசம் இருக்குது. உங்களோட பாடசாலை வாழ்க்கை, அதாவது எஸ்எஸ்சியில் வந்து உங்களோட பாடசாலையில் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் இல்லை மெய்வல்லுநர் போட்டி, விளையாட்டு போட்டி, பாடசாலை விளையாட்டு போட்டி காலத்தில் உங்களோட இந்த நடவடிக்கைகள், அதாவது உங்களோட இல்லத்துக்காக நீங்கள் செய்த சேவை அல்லது விளையாட்டுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாடசாலையில் இந்த விளையாட்டு போட்டிகளில் ஃபுட்பால் மேட்ச் தான். அப்போ வெளி டீமுகள் வரும். அப்போ நான் ஃபுல் பேக்கு தான் நிற்கிறேன். நான் நின்றால் அப்போ நான் கொஞ்சம் உடம்போலும் அதுதானே யாரும் அடித்தாலும் நோவாது. அப்போ அந்த இதில் நாங்கள் எப்படியும் எங்களை பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி அடித்து பிடிச்சு வந்துடுவோம். பவுளும் விளையாடுறான். அதில் பிரின்சிபல் எங்களில் அந்த எந்த மேட்ச் வந்தாலும் அவர் அந்த பின்வாங்காமல் எடுப்பார். எங்களை பொடியல் வெல்லுவாங்கள்ண்டு நாங்களும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம். நல்ல நம்பிக்கை இருக்கா. நான் 1-2 இடத்துல தோற்றும் போனோம். அதனால் நாங்கள்
மிக அருமையாக தான் அந்த அப்போ எங்களுக்கு டீமும் நல்ல பாஸ்வேர்ட் படியலண்டாக அவங்க சும்மா இரும்பு கம்பி மேலே தான் நிற்பாங்க. அப்போ நல்லா விளையாடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் விளையாடுறானே. உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்றால் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? ஒரு சம்பவம் இருக்கு. என்னென்றால் நான் அந்த தொலைபேசி லாகாவில் ஒர்க் ஷாப்புக்கு இன்சார்ஜாக இருந்தேன். நான் இன்சார்ஜாக இருந்து அப்போ அந்த அப்ரெண்டிஸ்ன்ட்டு கொஞ்சம் பேர் இந்த ஈடுபட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வருஷமாக போய் படிக்கிறவன். அப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் மரவம்பலத்தை சேர்ந்த அம்பலமானர் என்ற ஒரு பையன் வந்தவர். அவர் வந்து அவரோட இன்னும் 4-5 பேர் வந்தவர். அப்போ படித்து நான் அவரை கூடிய அளவுக்கு அவர் அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். திருப்பி அது என்ன மாதிரின்ற அந்த ஃப்ரீக்குவென்சிகளை பிரித்து கேட்பணும். அப்போ அதுகளை சொல்லி படிப்பிச்சோண்டு விட அவையெல்லாம் நோட்ஸாக எடுத்து பிறகு அதுகள் எடுத்து அந்த இதிலே பாஸ் பண்ணி இப்போ இந்த அவர் தொலைபேசியில் அவரை இன்ஸ்பெக்டராக சேர்ந்துட்டார். சேர்ந்து அதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து டிஐடி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டராக போயிட்டார். பிறகு அதிலேருந்து டெஸ்ட் எடுத்து ஒரு ரீஜனல் டெலிகாம் என்ஜினியராக போயிட்டார். அப்போ ஒரு முறை நான் பென்ஷனாக போயிட்டேன். இந்த பென்ஷன் எல்லாம் வருகிறதுல இழுபாராக கிடக்கு. அங்கே தெரியும் தானே. அப்போ எல்லாம் முழுக்க சிங்களாக்கள் தானே. எங்களுக்கு அந்த சிங்களம் ஓடாது. அப்போ இவரை கொண்டு தான் கதைப்பிக்கணுமென்று இருக்கா. இவர் இருக்கிற இடத்துக்கு 3ஆம் மாடியில் இருக்கிறார் என்ற சிடிஓ. அங்கே போகணும். நான் போய் விசாரித்த இடத்துல இந்த ரூமில் இருக்கிறார். போய் இங்கே போகணும். அப்போ அங்கே போனோடனே நான் போய் அவற்றை என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய மாணவன் என்றால் நான் அவருக்குரிய ஒரு மரியாதை கொடுக்க அவர் குட் மார்னிங் சார் என்றன். அவர் என்ன கண்டுட்டு டக்குன்னு எழும்பி ஐயா வாருங்கோ இருங்கோ நீங்கள் உங்களை கண்டது எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லி கையை கட்டி என்னை கும்பிட்டார். நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் நீங்கள் இருக்கிற பவரை விடக்கூடாது. உங்களை காண எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்படி ஸ்டாண்டர்டில் இருக்கிறத நினைக்க அது எனக்கு தான் ஒரு பெருமையாக இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டு படித்தவரால் நல்ல நிலையில் என்று சொல்லி பிறகு அவர் என்ன கூப்பிட்டு கொண்டு போய் கேண்டீனில் டீ எல்லாம் வேண்டி தந்துட்டு அந்த பெஞ்சம் பிராஞ்சும் கூட்டின்னு போய் உடனடியாக என்ற அளவில் அண்டைக்கே செய்து முடிச்சிட்டார். அது எனக்கு அந்த நெடியில் நெஞ்சில் அந்த நன்றி உணர்வு. அது நான் அவரை இப்போவும் என்ன அவரை கண்டால் நான் கும்பிடணும் போல இருக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் இந்த தொலைத்தொடர்பு லாகா கூட கிடைத்ததும் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருக்கு. உண்மை அப்படி என்னன்னா நான் பள்ளிக்கூடம் விட்டு அப்போ எங்களோட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம். உண்மையை சொல்ல போனால் அந்த விறகுகளை கொத்தி விற்கிற அளவுக்கு தான் எங்களோட ஊட்டம் ஓடினது. அப்பற்ற சம்பளம் குறைவு தானே. அப்போ டிபார்ட்மெண்ட் சம்பளம் எல்லாம் மிக குறைவு தானே. 100 ரூபா 140 ரூபா 200 ரூபா தானே அப்போதைய சம்பளங்கள். அப்போ நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்றதுக்கு முன்னம் தச்சு வேலையிலே இருந்தேன். நான் இருந்துட்டு அப்போ தச்சு வேலையிலேயும் எனக்கு சம்பளம் 2 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ அது முடிஞ்சு அப்போ அந்த பேப்பரில் பார்த்தோன்னா இது மக்கள் தொழில் கோல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதை பார்த்துட்டு ஏதோ என்னடா கிடைக்குது போடுவோம்னுட்டு அந்த ஆங்கில அப்போது எனக்கு மனமுறுத்து ஆங்கிலம் இல்லை எடுக்கிறாங்களோ தெரியலேன்ட்டு போட்டால் அப்போ அந்த தொலைபேசியில் அப்போ ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா இந்த மரங்கள் ஏறுறதுக்கு எல்லோரும் போக மாட்டாங்க. அது ஒரு குறைவாக நினைக்கிறது. அப்போ நான் ஏதோ வேலை கிடைச்சா காணுமென்ட்டு போட்டு விட்டேன்.
அப்போ எங்களை வர சொல்லி அப்போ என்ன கொழும்புக்கு கூப்பிட்டுனோம் இன்டர்வியூ கொழும்புலேண்டு. அங்கே போனால் ஒரு 3 பேரும் நிற்கிது. ஒன்று இந்த குழல் போஸ்ட், ஒன்று கான்கிரீட் போஸ்ட், ஒன்று தண்டவாளம். இது 3 நட்டபடியே இருக்குது. அப்போ ஏற சொன்னாங்க. அப்போ நான் இதுக்கு போய்க்கு முந்தி இந்த இரவில் அங்கே நிற்கிற இந்த ரோட்டு வழியே நிற்கிற மரங்களில் ஏறி ஏறி பழகுறது பார்த்துட்டு போய் அந்த ஏறைக்கெல்லாம் அந்த நெஞ்சு கொடுக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு சரி இறங்கு பண்ணிடுவாங்க அரைவாசியோட. பிறகு சைக்கிளோட சொல்லுவாங்க. அப்போ சைக்கிளை தந்தால் அந்த கயிறு கரியல் ஒரு கயிறு கிடக்கும், அதை தட்டிப்பட்டு தர்றாங்க. அது எனக்கு வழங்கிட்டு ஏதோ ஒரு சோதனை பேய்க்கு சோதனை மாதிரி. அப்போ நான் என்ன செய்தேன், இந்த சைக்கிளை வாங்கி இந்த கைத்தை பேருந்து பழையபடி கரியலில் சுற்றி போட்டு ஏறினா ரைட் ஹேண்டுதான். அப்போ அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஓரளவு தான் நான் கொழும்பெல்லாம் ஒரு 2 மாதம் நின்றது. பிறகு எனக்கு அங்கே அப்போ எங்களுடைய அப்பரும் தொலைபேசியிலாக்காவில் ரேடியோ ரூமில் வேலை செய்கிறார். அப்போ அதுவும் டிபார்ட்மெண்ட்டில் ரேடியோ ரூமும் அதோட சேர்ந்துருந்தேன். அந்த காலத்தில் நினைக்கிறேன் தபால் விருதி டிபார்ட்மெண்ட், அந்த போஸ்டலும் டெலிகாமும் ரேடியோ செக்ஷனும் உண்டாயிருந்தது. அப்போ அதில் அப்பற்ற டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டரால் அங்கே கொழும்பெல்லாம் இருக்கிறவர். அப்போ அவர் சொன்னார், நீ யாழ்ப்பாணம் போய் இப்போ இந்த இதை இங்கே நின்று கொஞ்சம் வெளியில் படிச்சுட்டு போனீங்கன்னா என்று சொல்லி இன்னொரு 3 மாதத்துக்கு அங்கே நின்று விளையாண்டா. பிறகு ஒரு இன்டர்வியூக்கு அங்கேயே ஹோல் பண்ணி தான் நான் அந்த குறையை துடுவேன் என்ற இடத்துக்கு போய் இந்த டெலிஃபோன் ட்ரைனிங் போனேன். அப்போ ட்ரைனிங் அதுலேயும் எனக்கு ஒரு பெருஞ்சோதனை. அவங்கள் இந்த இண்டக்ஷன் கோயிலன்ற ஒரு 6 டெக் இருக்கும், அதுகளில் வயர்களை காட்டி மாற்றி ஓடி போட்டு தந்துடுவாங்க. தந்துட்டு அதை ரிப்பேர் பண்ண சொல்லி அப்போ அதை நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு அந்த சேக்கிட்டுகள் இது குயிக்காக ரேஸ் பண்ணுவேன். அப்போ ரேஸ் பண்ணிக்கிட்டு போய்க்கல ஏதோ ஒரு புல வருதுன்ட்டு அப்படி அப்போ வந்து அதுகளை உடனே பௌத்த அந்த சகலம் தருவாங்க, கலட்டுறது விட்டுறது ஈயங்கள் பௌத்துகள் எல்லாம் தருவாங்க. அப்போ கலட்டி விட்டுருவேன், ஒட்டி போட்டு பார்த்தால் ஓகே. அப்போ அந்த அதுகளையெல்லாம் பாஸ் பண்ணி முடிய இவர் தான் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நீ சுவிட்ச் போர்ட் வயரிங் பழகணுண்டு. அப்போ நான் நோ பண்ணுறேன். அப்போ சுவிட்ச் போர்ட் வயரிங்குக்கு இங்கே வவுனியா வரவும் அங்கே போயிருந்து பழகினேன். அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் தந்தவே இங்கே யாழ்ப்பாணத்தில். அப்போ அதில் வந்து நான் வார டெலிஃபோனுகள் எல்லாம் ரிப்பேர் பண்ணி அப்போ கொழும்புக்கு முந்தி டெலிஃபோன் பழுதண்டா கொழும்புக்கு தான் அனுப்புகிறோம். பிறகு நான் கொழும்புக்கு அனுப்ப முடியலை, நாங்களே எங்கள் ஒர்க் ஷாப்பில் வச்சு எல்லாம் செய்து எல்லாம் இதுன்றது. அப்போ இப்போத்தே டெலிஃபோன் மாதிரி இல்லை தானே. அப்போ இந்த P8 உண்டு, ஒரு கருப்பு P8A உண்டு, P8B உண்டு, P8D உண்டு, இப்போ P8C இண்டியன், இப்படியான பல மெயின் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படி வித்தியாசமான டெலிஃபோன்கள் எல்லாம் டயலிங் முழுக்க டயல் சுற்றுறது. இப்போ பட்டன் அப்போ அந்த காலத்துக்கு பட்டன் வரையில் இது டெலிகாம் வந்த காலத்துக்கு அந்த பட்டன் வந்தது. அப்போ இது முழுக்க டயலிங். அப்போ அந்த டயல் உடைஞ்சால் அந்த ஸ்ப்ரிங் கூட நான் நெருப்பு குச்சால் ஹீட் பண்ணி போட்டு வளைச்சி போட்டு அதை போட்டுருவோம். அப்படி செய்து மற்றொரு டெஸ்ட் மீட்டர் ஒன்று செய்தேன் ஜப்பான் காலத்தில். இப்போ எங்கள் டெலிகாம் காலத்தில் அந்த மீட்டரை கூட ஜப்பான்காரன் பார்த்துட்டு வெளிக்கூட்டு தந்து எனக்கு ஒரு செடிக்கிறேன் தந்துட்டு போனார். அப்படியே அதில் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆங்கிலம். அது இல்லையே என்ற கவலை. அது இருந்திருந்தால் நான் மொழிக்கிறேங்க -2 தான் மொழிக்கட்டுவேன். அது இருந்திருந்தால் நான் ஒரு ஐபிடியாக வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்திருப்பேன், அங்கால கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஏன்னா போச்சு. சரி, உங்களோட திருமணம் மண்டைக்கு வந்து உங்களோட திருமணம் நான் என்னென்னா
எங்கட மச்சான்ற ஒரு கல்யாண வீட்டுக்கு வேலணைக்கு போனான். அங்கே வேலணைக்கு போய் அப்போ நான் கொஞ்சம் பாடுவேன். இந்த சினிமா பாட்டுகள் நல்லா பாடுவேன். அதெல்லாம் இந்த பாடல் பாட்டு வழியில் இறங்குது. சரி, எங்களுக்காண்டி நீங்கள் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்காட்டு. அது பிடித்த பாட்டுன்னா நீங்கள் என்ன பாடலாக இருந்தாலும் நீங்கள் பிடித்த பாட்டுன்னு பாடிக்காட்டு. அந்த பாட்டு என்றால் ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓராயிரம் பார்வையிலே. இந்த மானிடர் காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் மாறிவிடும், நம் காதலின் தீபம் மட்டும் இந்த நாளிலும் கூட வரும். இப்படியான பாட்டை எங்கட மச்சாந்த கல்யாண வீட்டில் பாடினான். பாட அந்த மச்சாந்த வீட்டு பக்கத்து வீடு என்னுடைய இப்போ நான் முடிச்சிருக்கிற மனுஷன் வீடு. அப்போ அந்த பாட்டை கேட்டு கொஞ்சம் ரசிச்சிருக்கிறாவோ என்னவோ தெரியல. பிறகு என்னை பற்றி விசாரிக்க துவங்கிட்டான். அப்போ இதுக்கிடையில நான் அவன் கண்டதில்லை காணதில்லை. ஆனால் மச்சானுக்கு எப்படியும் இப்போ எனக்கு செய்து வைக்கணுமென்ற ஒரு விருப்பம் வந்துட்டு. அப்போ அவளுக்கு மாதிரியே சில கடிதங்களை எனக்கு தந்து, அப்போ நான் உண்மையன்றது உங்களுக்கு எழுதினேன், அவர் தான் எழுதி தந்திருக்கார். அப்படியெல்லாம் செய்து திருப்புதுகள் ஆடினதான். ஆடி பிறகு நான் நேரில் வந்து சந்தித்து கதைச்சி சார். நீங்கள் நேராக சந்திக்க நீங்கள் கேட்கலையா இப்படி எனக்கு நீங்கள் கடிதம் எழுதினீங்களா? நீங்கள் அவர்கிட்ட கேட்கலையா? அதுக்கு அந்த ஒரு வயசு மனுஷி ஒன்று இருந்த ஒரு கிளவி ஒன்று, அந்த மனுஷியும் இவையோட சேர்ந்து பொட்டைகள் மாதிரி அவன் பெரிய திருக்கூத்து. அப்போ அதுகளால் எனக்கு எது உண்மை எது பொய்ன்றது ஏன் போச்சு. பிறகு அதை பிறகு அறிஞ்சு அப்புறம் எனக்கும் இதை கண்டோடனே ஒரு விருப்பம் ஏற்பட்டுடுது. அப்போ செய்ய ஒன்று செய்து ஒவ்வொன்று எல்லாம் இதுதான் எதிர்ப்பு. நான் கிறிஸ்டியன், அவை ஹிந்து, பலத்தை இது. அப்போ இதுக்கு மத்தியில் என்ன செய்யலாமண்டா எங்கேயாவது அள்ளி கொண்டு தான் போகணும் என்ற திட்டத்தில். பிறகு இரவாக நாங்கள் ஒரு காரை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே பொலிச்சேரியில் வந்து என்ட்ரி போட்டோம். பிறகு வேல் தேடுதல் போட்டுக்கிட்டு அங்கே வந்து சந்தித்து அப்படியே சண்டை பிடிச்சோன்னு போயிட்டோம். இவன் ரெஜிஸ்டர் பண்ணால் காணும் என்று சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த லெட்டரை கொடுத்த பிறகு போயிட்டோம். நாங்கள் அது பிறகு எங்களோட கல்யாணத்தை செய்தது சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு பிறகு மாமனார் வந்து எங்களை கூப்பிட்டு, மகளை கூப்பிட்டு, நீ எனக்கு சொல்லி இருக்கிறான் தானே, ஏன் நீ எங்களை சொல்லாமல் போனேன்னு சொல்லி அவர் பெரிய நல்ல மனிதன். அவரும் காலமாகிட்டார், மாமியும் காலமாகிட்டணும். அப்போ அவையல் பிறகு அவையல் சைவக்காரர் இறைச்சிகள் அதுகள் சாப்பிட்றதில்ல. நான் எல்லா இறைச்சியும் கொடுத்துட்டேன். அப்படி என்னோட நல்ல பாசமாக வளர்ந்தவன். இந்த மூத்த மகனண்டா வைக்கிற உயிர். அப்படி சந்தோஷமாக போயிட்டுங்கிற வாழ்க்கை. சார், இப்போ நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உணர்ந்த நீங்கள் இதை வந்து அந்த பிள்ளை எழுத இல்லை, என்ற மச்சானும் அந்த வயசுவன் அம்மாவும் தான் இப்படி கருதம் எழுதினால நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சு கொண்ட நீங்கள்? எனக்கு என்னென்றால் அந்த இவன் மத பிரச்சனைகள் ஒன்று பெரிய பிரச்சனை. அப்போ இதுக்குள்ளே இவவும் ட்ரீட் பண்ணி கொண்டிருந்த அப்புத்தலையில். அப்போ இவவும் லேசில் விட மாட்டான்.
அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு உளறுபடி கிடக்கன்னுட்டு பிறகு நான் சும்மா எங்கள் மச்சானோட தான் மிரட்டி சண்டை பிடிச்சேன் பிடிக்க அவர்கிட்ட தான் சொன்னார் அடே நான் தாண்டா அதை செய்தேன் நீங்கள் அவளை செய்யணும் எனக்கு விருப்பம் ஆனால் நீ அதை அந்த அந்த பிள்ளை தான் கடிதம் தந்தன்னு சொல்கிறது பிள்ளையாண்டார் அப்படியே இருந்து இப்போ இந்த அவற்ற பஞ்சாதி அவளுக்கு உண்டை விட்ட நமக்கு அவள் எல்லோரும் கதைச்சி பிரைவியோட கதைச்சி அதுதான் அந்த ஒழுங்காக சேர்ந்து அது நீ விரும்புறியா விரும்பலையாண்டா அவையெல்லாரும் முடிவுக்கு வந்துடும் நான் விரும்புகிறேன் ஆனால் நடக்கக்கூடிய சாத்திய கூறு இல்லை ஏண்டா அவங்க சமயம் 4-5 பேர் ஆம்பளையர் அடித்து கொண்டு விடுவாங்க அப்போ இதுகளுக்குலாம் நாங்கள் தலைங்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் செய்து வைப்பேன் நீ யோசிக்காத என்று சொல்லி அதுக்கு இப்படித்தான் எடுத்து கடைசியாக ஆளை கூட்டின்னு வந்து நான் அப்போ எனக்கு அதுக்கே என்னுடைய தகப்பன்லேயே ஒரு பாருங்க அவர்கிட்ட தான் கூட்டின்னு வரைக்கும் வந்து கேட்டேன் நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நான் கேட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் நீ எங்களோட இருந்து போன நாளும் கஷ்டப்பட்டத காலம் நீ அவளை கூட்டின்னு வாண்டேன் அப்பாவே சம்மதம் சொல்லி அவர் வந்துட்டார் அதுக்கு பிறகு நான் கூட்டின்னு வந்தேன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இப்போ நினைக்க வந்து ஒரு கவலையான வாழ்க்கையும் அது சந்தோஷமும் தான் உங்களுக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஆனால் உங்களோட சகோதரங்களோட பார்க்க வந்து நீங்கள் 4 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளைகளும் அதை இப்போ நீங்கள் நினைச்சு பார்த்துருக்கீங்களா நாங்கள் 4 ஆம்பளை பிள்ளை ஆனால் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் அதுதான் நினைக்கிறேன் நாங்கள் 4 ஆம்பளையும் ஒரு பொம்பளையுமே கேட்கல அப்போ வீடு ஓலை கல்வீடு இல்லை அப்படி படுத்து கிடந்தால் இரவில் சந்திரன் தெரியுமா ஓலைகளால் 4 ஆம்பளையில் இருந்தும் ஒரே அந்த மேகிற அளவுக்கு கஷ்டம் பிறகு நான் பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கிற காலத்தில் ஓட்டு வீடு சந்தோஷமான காலம் அப்போ நான் அதான் யோசிக்கிறது நாங்கள் 4 ஆம்பளையிலிருந்து ஊரை வீட்டுக்களை இருந்து சந்திரனை பார்த்த காலம் போய் இப்போ இந்த பிள்ளைகள் வந்து நான் இந்த அளவில் வளர்ந்து அதுக்கு காரணம் டெலிகாம் இந்த டெலிகாம்னு அந்த தொலைபேசி அது எனக்கு நியாயமாக கை கொடுத்தது அப்போ அது ஒவ்வொரு டைம் பட்டான்னு சொல்லி இப்போ ஒரு 3 பேருக்கு அங்கால் போனால் இவ்வளோ காசு 12 பேருக்கு அங்கால் போனால் இவ்வளோ காசுன்னு சொல்லி அப்போ அதுகளால் நான் வீட்டில் தங்குற குறைவு இந்த வேலை இந்த உழைக்க வேணும் தேட வேணும் பொருளாதார ரீதியாக முன்னேறணும் காணி வாங்கணும் வீடு கட்டணும் பிள்ளைகளை படிப்பிக்க வேணும்ன்ற அந்த இதோடு தான் நான் மூச்சாக நின்றேன் அப்போ அதனால் என்னுடைய முயற்சி வீண் போகவில்லை மிக அருமையாக போச்சு அப்போ எனக்கு அது இந்த வேலையும் வந்து இந்த போரிங் இல்லை தானே ஒரு ஆர்வம் ஒரு பழுது வந்துட்டுதுண்டா அது ஏன் வந்தது என்னதுக்காண்டி வந்தேன்றது ஆராய்ச்சின்றதில் நேரம் போகிறது ஏன் போகும் ஆனால் உங்கள்கிட்ட இந்த இளமக்கால வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னர் நீங்கள் உங்கள்கிட்ட நண்பர்களோடு சேர்ந்து செய்த குளப்படிகள் குறும்புத்தனங்கள் இப்போ நம்ம கள்ள மாங்க ஆயிடுறது அல்லது வீட்டுக்கு தெரியாமல் இளநீ பிடிச்சிக்கு அப்படி ஏதாவது ஐயோ அதுகளிலே தான் நம்ப நாங்கள் அதை நீங்கள் சொல்ல இல்லையே அப்போ கொய்யா தோட்டத்தில் ஒரு கொய்யா தோட்டம்ன்ற ஒரு இடம் இருக்குதாங்க அதாவது இப்போ அதெல்லாம் பெரிய வீடுகளாக போச்சு அப்போ அதுக்கு சொந்தமான ஒரு கிழவன் தான் இருப்பார் அந்த வளவுக்கு இறங்குனா முழுக்க பழம் பழுத்திருக்கும் அப்போ நாங்கள் இறங்கி பிடுங்கி புகையை மரத்திலேருந்து சாப்பிட்டு தின்றா மனுஷன் அங்கே இருந்து வெறும் பிடிக்க ஒரு அலவாங்க கூட ஓட்டம் தான் முள்ளு கம்பியால் பாஞ்சு விட்றான் ஒரு உடுப்புகளும் கிழிக்கிறான் காலம் குத்துறான் அப்படி பிறகு அதே அளவுக்குலாம் பிலாமரம் பழுத்திருக்கும் அதை ஏறி பிளாக பிடுங்கி அதிலேயே பிச்சு போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரியான விளையாட்டுகள் அந்த பொடியனோடு சேர்ந்தால் இதுதான் அது எங்களை அறியாமல் இதுதான் செய்கிறது முந்தைய இந்த மழை வந்தால் இந்த ஓட்டர் டேங்க் இருக்குத்தானே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்
தண்ணி ஓடுங்க, அங்கே கடலுக்கு போகும் தண்ணி, அந்த தேவரி குளத்துலேருந்து தண்ணி வந்து அப்படியே போகும். அதுக்கு மீன் குஞ்சுகள் நியாயமாக கிடக்கும். அப்போ நாங்கள் இடுப்போன தண்ணி அது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும், அதுக்குள்ளே அது ஊற்ற தண்ணி என்றும் வராமல் அதுக்கு குந்தி என்ற மீன் பிடிப்போம். இது இந்த இளம் வயசில் இதுகள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒழிய அது ஊற்றே தண்ணி ஊற்றி எண்ணம் எங்களுக்கு அந்த எண்ணம் வராது, அது எண்ணம் வராது. ஸோ இப்படி இதுக்காண்டி நீங்கள் உங்களோட ஊரட்ட இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பாக்கிட்ட அடி வாண்டி இருக்கிறீங்க? அடியா விறகட்டையெல்லாம் அடி வாங்குறோம். இந்த காணிக்கில் இருந்தாலும் அப்புறம் கண்டால் அடிதான். இந்த நரகன் குளத்துக்கு போய் குந்திட்டு தனியாண்டு நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதை அடுத்த நாள் மறந்து போயிடுவோம். அது செய்கிற ஊது செய்கிறதான். எங்களுக்கு உண்மையாக அது அவற்றை கண்டுமே அதை நான் திருப்பியும் சொல்கிறேன்டா, இன்றைக்கு நான் இந்த நிலைக்கு ஆளாகினதுக்கு அவர் தான் ஆசான். இப்போ வந்து இந்த 74 உங்களுடைய 74 வருட வாழ்க்கையை வந்து துறைக்கு அப்பால் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மிக ஆனந்தமாக இருக்குது. என்னென்னா அந்த பழசுகளை கிளறி என்ற மண்டைக்கு சிந்தனைக்கு ஏற்றின அந்த அனுபவம் உண்மையாக இவ்வளவு நான் செய்தனான்றதை இப்போ யோசிச்சு பெரிய சந்தோஷப்படுறேன். அது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இத்துடன் துறைக்கு அப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய நாளில் நாங்கள் துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்கின்ற பேக்மேன் ஜெயராஜா என்கின்ற மனிதரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமில்லை, தன்னுடைய இளமைக்கால வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கை வரை சுவாரஸ்யமாக தன்னுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இத்துடன் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.